டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். டிஎம்கேவோட நீண்ட நாள் கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல டிவிகேல அதாவது விஜய் அவர்களோட கைகோர்க்க போறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இப்போ தமிழக அரசியல் களத்திலையும் சோசியல் மீடியாலையும் உலா வந்துட்டு இருக்கு. இந்த கேள்வி இப்போ எழுந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளரா இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் இப்போ அண்மையில ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் டிவிகேவை பத்தி பேசின விஷயங்கள் தான் டிவிகேவும் காங்கிரசும் கூட்டணி வச்சுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது. அப்படி கிறிஸ் சோடங்கர் அவர்கள் டிவிகே குறித்து அந்த ஆங்கில நாளிதழ்ல என்ன பேசினாரு அப்படின்றத பதிவுக்குள்ள பார்க்கலாம். இதை தாண்டி இன்னமும் பரபரப்பான முக்கியமான விஷயமா தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா, டிவிகேவும் காங்கிரசும் கூட்டணி பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்கிறாங்க. அதுலயும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை கடந்து முன்னேற்றம் அடைந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்குள்ள இறங்கியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல், அதாவது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு வெளியாயிருக்குது. ஸோ டிவிகே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில இன்னும் என்னென்ன தகவல்லாம் வெளியாயிருக்கு அப்படின்றத விளக்கமா இந்த பதிவுக்குள்ள பார்க்கலாம். அப்படி டிவிகேவோட காங்கிரஸ் கைகோர்க்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுதா? டிவிகேவோட காங்கிரஸ் கைகோர்க்கக்கூடிய பட்சத்துல டிவிகேவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது எந்த அளவுக்கு உயரும், அது டிவிகேவுக்கு எவ்வளவு பிளஸ்ஸா இருக்க போகுது, எவ்வளவு பலமா இருக்க போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல நாம விளக்கமா பார்க்கலாம். முதல்ல டிவிகே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில என்னென்ன தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வெளியாயிருக்கு அப்படின்றத முழுமையா பார்த்திடலாம். அதாவது காங்கிரசினுடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. அதே போல முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு 2வது கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடுகள் குறித்து இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம், இத்தனை தொகுதிகள் வழங்கப்படலாம் அப்படின்றது குறித்த பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தாவேகா தரப்புல காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்ற எண்ணிக்கையுமே வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது. அதாவது தாவேகா காங்கிரஸ்க்கு 70 இடங்கள் தருவதற்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாயிருக்குது. அப்படி 70 இடங்கள் தாவேகா தரப்புல இருந்து காங்கிரசுக்கு வழங்கப்படுது அப்படின்னா காங்கிரஸ் ஒரு ஜூனியர் பார்ட்டியா பார்க்கப்பட மாட்டாங்க. அரசியல்ல சரி பங்குல இருக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்துட்டு காங்கிரஸ் இருப்பாங்க. அப்படி 70 இடங்கள் ஒதுக்கப்படுது அப்படின்னா காங்கிரஸுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்திற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாவுமே வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா 1967க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தனியா இருந்து ஆட்சியும் அமைக்கல. அதே போல கூட்டணியா சேரும் போது அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது கிடைக்கவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தாவேகா மூலமா 70 இடங்கள் கிடைப்பதும், அதே போல விஜய் அவர்கள் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே வந்துட்டு விட்டுருக்கிறாரு. ஸோ அப்ப காங்கிரசுக்கு 70 இடங்கள் கிடைத்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றதும் கிடைக்கும் போது அது காங்கிரசுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நல்ல மாற்றமாகவும் அவங்களுடைய கட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த சைடு திமுக தரப்புல காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்ற என்ன நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக காங்கிரசுக்கு 25 இடங்கள்ல இருந்து 28 இடங்கள் வரைக்கும் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் தரப்புல இதை ஏற்றுக்கொள்ளல. 41 இடங்கள் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுலையும் காங்கிரஸ் பிடிவாதமாகவும் தெளிவாகவும் அந்த கோரிக்கையை திமுக கிட்ட எடுத்து வச்சு இருக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். வேணா தொகுதிகள்ல ஒரு சில தொகுதிகள் ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தெளிவா இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டுல கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சாரு. அதன் பிறகுதான் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஏன் நாங்க இப்ப வரைக்குமே வெறும் ஆதரவாளர்களா இருக்கணும், ஏன் நாங்க அமைச்சர்களா ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு கோரிக்கையை திமுக கிட்ட வலுவா இப்ப வரைக்கும் எடுத்து வச்சு போராடிட்டு இருக்காங்க. இப்படி காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு, அதாவது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும் அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு திமுக தரப்புல பிடி கொடுக்காம போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளரா இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் அண்மையில ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா,
திமுக இப்ப வரைக்கும் எங்களை தொகுதி பங்கீடுகள் குறித்து பேசுறதுக்காக அழைப்பு விடுக்கவே இல்லை, நாங்க காத்திருந்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இவர் இந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணதன் மூலமா காங்கிரஸ் திமுக மேல ஒரு சிறிய அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி இவர் இன்னொரு கருத்து என்ன பதிவு பண்ணாரு அப்படின்னா, எங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படின்றது 140 ஆண்டு கால பழமையான ஒரு கட்சி, எங்களுடைய அரசியல் வரலாற்று காலத்துல நாங்க எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை வந்துட்டு சந்திச்சிருக்கிறோம், நிறைய பொறுமையும் எங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, திமுக காங்கிரஸை வந்துட்டு தொகுதி பங்கீடு குறித்து அழைக்கிற வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்ற ஒரு செய்தியை இவர் சொல்ல வராரு அப்படின்றது புரிய வருது. ஆரம்பத்துல இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாலும் போக போக நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் இப்போ தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நிருபர்கள் முதல் கேள்வியா என்ன எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, திமுக கிட்ட நீங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்ன்ற அந்த கோரிக்கை எடுத்து வச்சிங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில் வந்தது, என்ன ரியாக்ஷன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு கிறிஸ் சோடங்கர் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, திமுக உள்ளாட்சி அளவிலான அதிகார பகிர்வுகளுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க, ஆனா மாநில அளவிலான ஆட்சி அதிகாரம், அதாவது அமைச்சர்கள் போன்ற பதவிகளில் அந்த அதிகாரத்துல பங்கு அப்படின்றதுக்கு தான் தயாரா இல்லை அப்படின்றத கிறிஸ் சோடங்கர் அவர்களே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு. சோ இதை கேட்டவுடனே நிருபர் அடுத்த கேள்வி என்ன எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ மாநில ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்துட்டு நீங்க கைவிட போறீங்களா, அந்த கோரிக்கையை எடுத்துக்க போறது இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, எந்த கட்சி தான் ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை கைவிடும், நாங்களும் கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்க ஒன்னும் தொண்டு நிறுவனம் நடத்தல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை ஒருபோதும் நாங்க கைவிட போறது இல்லை அப்படின்றதையுமே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையில ஸ்டாண்டர்டா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சைடு திமுக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவதற்கு தயாரா இல்ல, இவங்களும் பிடிவாதமா இருக்காங்க, அவங்களும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்றது கிறிஸ் சோடங்கர் அந்த ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியிலேயே வந்துட்டு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்ததா நிருபர் கேட்ட கேள்விதான் ரொம்பவே முக்கியமான கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிவிகேல இருந்து உங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்களா, நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காம தாவேகா தரப்புல எங்களுடைய, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்ன அப்படின்றத நல்லாவே உணர்ந்திருக்கிறாங்க, நல்லாவே அறிஞ்சிருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்க, அதன் அடிப்படையில நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையா அந்த நாளிதழ்ல கிறிஸ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. சோ இதன் மூலமா காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் இடையில திரைமறைவுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே தெளிவா தெரிய வந்திருக்கு. அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் விலகி டிவிகேல போயிட்டு விஜய் அவர்களோட கை கொடுக்கறாங்க அப்படின்னா, அது டிவிகேவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும், எந்த அளவுக்கு டிவிகேக்கு பலமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸுக்கு தமிழகத்துல பாரம்பரியமா 8% 10% வரைக்கும் வாக்குகள் அப்படின்றது நிலையா இருக்கும். இந்த சைடு தாவேகாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம், இளைஞர்களுடைய சப்போர்ட்னு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 15% 20% ஓட்டு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தாவேகாவும் காங்கிரஸும் இணையும் போது 25% 30% ஓட்டு அப்படின்றது ரொம்பவே ஈஸியாவே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலயும் இப்படி காங்கிரஸும் டிவிகேவும் ஒன்றா இணையும் போது திமுகவுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பின்னடைவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மக்களினுடைய ஓட்டு அப்படின்றது 13% இருக்குது. இந்த 13% ஓட்டு அப்படின்றது நீண்ட காலமாவே திமுகவுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரசினுடைய கூட்டணி தான். இப்போ காங்கிரஸ் டிஎம்கேல இருந்து விலகி டிவிகேல போய் இணைகிறாங்க அப்படின்னா, அந்த 13% வாக்குல பகுதி அளவு குறைஞ்சி தாவேகால போயிட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது காங்கிரசும் டிவிகேவும் இணைந்தால் டிஎம்கே
டிவிகேவுக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே போல சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப டிவிகேவோட காங்கிரஸ் போயிட்டு இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வந்துட்டு அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு அப்படின்றது வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த சைடு திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் எல்லாமே திமுக கிட்ட எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வலுவா வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை திமுக மறுக்கிற பட்சத்துல டிவிகேல போயிட்டு இணைந்தரலாமா அப்படின்ற யோசனையும் திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வெளியா இருக்கக்கூடிய ஒரு தகவல், டிவிகேவும் காங்கிரசும் இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வமா தகவல் வெளியில வரும்போதுதான் இந்த தகவலை நம்மளால முழுமையா நம்ப முடியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஒருவேளை டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் விலகி வந்து டிவிகேல இணைறாங்க அப்படின்னா அதை மக்களாகிய நீங்க எப்படி பாக்குறீங்க? அது டிவிகேவுக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? டிவிகேவும் காங்கிரசும் இணைந்து தமிழகத்துக்கு ஒரு மாற்று அரசியலை கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான பாலிடிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம்.